இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் உண்மையாலுமே பயங்கரமான ஒரு கேஸ். அடுத்தடுத்து இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். அதே மாதிரி இந்த கேஸை ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப தெளிவா கேளுங்க. இதுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில் கூட பின்னாடி போயிட்டு ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இது எக்கச்சக்கமான ட்விஸ்ட் கொண்ட ஒரு பயங்கரமான கேஸ். நவம்பர் 2, 2007 இட்டாலி. இங்க பெருஜியா அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு. இந்த டவுன் எங்க இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை மேல இருக்கு. அது ரொம்ப பழமையான டவுன் இட்டாலியில் இருக்கு. தரையில கூட வந்து பாத்தீங்கன்னா கல்லு போட்டு பதிஞ்சிருப்பாங்க. ரொம்ப குறுகலான சந்தெல்லாம் இருக்கும். ரொம்ப குளிரான ஒரு டைம். அன்னைக்கு காலையில ஒரு 12 மணி இருக்கும். அமண்டா நாக்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு ரெஃபலி சொலக்சைட்டோ. வயசு 23. அமண்டாவுக்கு 20 வயசு ஆகுது. இப்ப அமண்டாவுடைய வீடு எங்க இருக்குன்னா அவங்க வீட்டுல இருந்து தனியா இங்க வந்து தங்கி இருக்காங்க. இந்த இடத்தோட பேரு வியா டெல்லா பெர்குலா 7 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் இவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க இங்க வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இது ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு பெரிய வீடு. சொல்ல போனா இவங்களுக்கு ரூம் மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. தனித்தனியா ஒவ்வொரு ரூம்குள்ள ஒருத்தங்க இருப்பாங்க. பாத்ரூம் காமன். இந்த மாதிரியான ஒரு வீடு. நிறைய படிக்கிற வேலை பார்க்குற பசங்களாம் வந்துட்டு வீடு எடுத்து தனியா தங்கி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் மைண்ட்ல வச்சுக்காங்க. இப்ப இவங்களோட கீழே இருக்கக்கூடிய அந்த வீட்டுல 4 பொண்ணுங்க தங்கி இருக்காங்க. அதே மாதிரி மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு. அதுல 4 பசங்க குரூப்பா தங்கி இருக்காங்க. அமண்டா அன்னைக்கு பகல் 12 மணிக்கு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டோட டோர் வந்துட்டு ஓபன்ல இருந்திருக்கு. ஆனா அமண்டா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்து கிடையாது. டோரை திறந்துட்டு ஷூ எல்லாம் கழட்டி போட்டுட்டு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால பாத்ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பாத்ரூமுடைய கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. இப்படி இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பாக்குறாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பாத் மேட்டை பாக்குறாங்க. அதுல ரத்தக்கரை இருக்கு. அதுவும் யாரோ ஒருத்தங்க காலை வச்சுட்டு எடுத்த மாதிரியான ரத்தக்கரை இருக்கு. திரும்பி பார்த்தா டப்புல சிங்க்ல சுத்தி இருக்க சில இடங்கள்ல ரத்தமா இருக்கு. வழக்கமா எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஆனா அமண்டா ஷாக் ஆக கிடையாது. என்னது இது, யாராச்சும் காலை எதுவும் கட் பண்ணிக்கிட்டாங்களா, தெரியாம அறுத்துக்கிட்டாங்களா, இப்படி கால் தடமா இருக்கு ரத்தத்துல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இது பீரியட்ஸ் பிளட்டா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு இவங்க பெருசா பயப்படவே கிடையாது. அவங்க அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலோமினாவுடைய ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுடைய டோர் ஓபன் பண்ணி உள்ள போனப்ப அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஜன்னலோட ஜன்னல் கண்ணாடி நொறுங்கி கிடக்கு. அடுத்து இவங்க அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ள போய் பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க பாத்ரூம் போயிருக்காங்க. ஆனா ஃபிளஷ் பண்ணாமலே விட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு இவங்களுடைய ரூம்மேட்ஸை பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி என்னைக்குமே பண்ணது கிடையாது. என்னது இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது. ரொம்பவே இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்ணிருக்காங்க. சரி, நம்மளுடைய ரூம்மேட்டான மெரிடித் கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு மெரிடித்தோட ரூம் கிட்ட போயிருக்காங்க. போய் டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா டோர் ஓபன் ஆகல. அவங்க அந்த லாக்க பிடிச்சு தள்ளி தள்ளி பாக்குறாங்க. ஆனா அந்த டோர் வந்துட்டு ஓபன் ஆகல. அந்த டோர் உள்ளார லாக் ஆயிருக்கு. உடனே வெளியில் இருக்கக்கூடிய கதவை வந்துட்டு இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. மெரிடித் மெரிடித் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள இருந்தே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னாச்சு இவளுக்கு உள்ள இருந்தே கதவு திறக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இவங்க அவங்களோட போன் எடுத்து உள்ள இருக்கக்கூடிய டெலிபோனுக்கு கால் பண்றாங்க. உள்ள அந்த போன் வந்து ரிங் ஆகுற சத்தமும் இவங்களுக்கு வெளியில கேக்குது. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உள்ள இருக்கக்கூடிய மெரிடித்துக்கு என்னாச்சு, ஏன் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. கரெக்டா 12:47 அமண்டா தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்குமா அப்படின்னு சொல்ல போன்ல இருக்கக்கூடிய அமண்டாவுடைய அம்மா இங்க எது ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அமண்டா அடுத்த 4 நிமிஷத்துல 12:51க்கு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இங்க போயிட்டு இருக்க அதே நேரத்துல பேரலா இது ஒரு கோயின்சிடென்டா இல்ல என்ன அப்படின்னு தெரியல, 2 போஸ்டல் போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. போஸ்டல் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க கிரைம் போலீஸ் கிடையாது. ஃபாரின் எல்லாம் போஸ்ட் சம்பந்தப்பட்ட எதனாச்சும் ஸ்கேம்ஸ் நடக்குது, பார்சல் எதனாச்சும் தப்பா வந்திருக்கு, பார்சல்குள்ள எதனாச்சும் ப்ராப்ளமா இருக்கு, இல்ல பொருட்கள் எதனாச்சும் திருடு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான போஸ்டல் ப்ராப்ளம்ஸ்க்காகவே ஃபாரின்ஸ்ல போஸ்டல் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அமண்டா கால் பண்ணதுக்காக வர கிடையாது. சொல்ல போனா அமண்டாவுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டு கார்டன்ல சம்மந்தமே இல்லாம ஒரு செல்போன் கிடக்குது. அது யாருடைய போன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, நீங்களே வந்து பார்த்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் அந்த 2 போஸ்டல் ஆபீசர் வந்திருக்காங்க. வந்த இவங்க கார்டன்ல இருக்கக்கூடிய அந்த போனை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த போன் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ரூம்குள்ள லாக் ஆயிருக்காங்க பாத்தீங்களா மெரிடித் அவங்களோடது. அவங்களோட போனை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க.
இப்ப இந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் வந்த அந்த சமயத்துல அந்த ரூமுக்கு வெளியில யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா அமண்டாவுடைய பாய் ஃப்ரெண்டான ரஃபலே, அப்புறம் அமண்டாவுடைய ரூம்மேட்டான பிலோமினா, இவங்க 3 பேருமே இருக்காங்க. இப்ப 2 போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. வந்த உடனே அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இங்க நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ரூம்குள்ள இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு, ஒருவேளை மயக்கம் போட்டு எது விழுந்துட்டாலான்னு தெரியல, தயவு செஞ்சு கதவு உடைச்சாச்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட அந்த போஸ்டல் போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. சரி இவங்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வந்து அந்த கதவை உடைக்கிறாங்க. 2-3 தடவை போயிட்டு முட்டி மோதி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கதவு ஓபன் ஆகுது. ஒரு பெரிய பிளாங்கெட் கம்ப்ளீட்டா ரத்தத்தால நனைஞ்சு கிடந்திருக்கு. அந்த பிளாங்கெட்டுக்கு கீழே மெரிடித் கர்ச்சருடைய சடலம் இருக்கு. மெரிடித் இவங்களுக்கு 21 வயசு. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அவங்களுடைய பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க நைட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் பீஸா கூட சரிச்சிருக்காது. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இந்த மெரிடித்தோடைய கழுத்தை வந்துட்டு அறுத்திருக்காங்க. அவங்களோட கழுத்துல அவங்களோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. அங்கங்க சங்கிலியை போட்டு இருக்கிற மாதிரியான சங்கிலியோட ட்ரேசஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூமை சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்குது. திரும்பி பார்க்கிற எல்லா இடமே ரத்தமா இருக்கு. செவத்துல, தரையில. அதுல அன்னைக்கு வந்திருந்த அந்த 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த a lake of blood அப்படின்னு சொல்றாரு. அந்த இடமே ரொம்ப கொடூரமா ரத்த வெள்ளமா இருந்திருக்கு. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல, அந்த லெவலுக்கு மோசமா இருந்திருக்கு. இப்ப இங்க என்ன நடந்துச்சு, யார் இவங்களை கொலை பண்ணா, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ்ல இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு சில பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோலர் கோஸ்டர்ல ஏறின மாதிரி இந்த கேஸ் மேல கீழேன்னு போயிட்டு வரும். அடுத்தடுத்த நிமிஷம் இங்க என்ன நடக்க போகுது, யார் உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ். உண்மையாலுமே அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, நம்மளை சுத்தி இந்த உலகத்துல எந்தெந்த மாதிரியான கிரைம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். 2007 செப்டம்பர் அமெரிக்கா சியேட்டில் சேர்ந்த ஒரு 20 வயசு பொண்ணு அமண்டா. இவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்களோட பேக் எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போர்டிங் பாஸை பிரிண்ட் பண்ணி எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனான இட்டாலிக்கு படிக்கிறதுக்கு போறாங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு 15 வயசு இருக்கும் போதே ஒரு ட்ரிப்புக்காக ஃபேமிலியோட சேர்ந்து இவங்க இட்டாலி போயிருக்காங்க. இப்படி போன அந்த சமயத்துல அந்த நாட்டு மேல இவங்களுக்கு ரொம்பவே ஈர்ப்பு அதிகமாக. இட்டாலியோடைய ஆர்ட், ஹிஸ்டரி, லாங்குவேஜ் இது எல்லாமே இவங்களை ஈர்க்குது. அந்த ட்ரிப்ல இவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்க, கண்டிப்பா நான் இட்டாலிக்கு வருவேன் அப்படின்ட்டு. இவங்க நினைச்ச மாதிரி 5 வருஷம் கழிச்சு இவங்களோட கனவு நிறைவேறிச்சு. இங்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இவங்களுக்கு சீட்டு கிடைச்சது. இதுக்காக இவங்க பேக் பண்ணிட்டு இட்டாலி போறாங்க. இப்படி இட்டாலிக்கு வந்து இவங்க ரோம், பிளாரன்ஸ் மாதிரியான ரொம்பவே ஃபேமஸான பிளேசஸ்க்குலாம் போக கிடையாது. ஏன்னா அது எல்லாமே டூரிஸ்ட் பிளேசஸ். அங்க எக்கச்சக்கமான டூரிஸ்ட்லாம் இருப்பாங்க. அங்கே அமெரிக்கன் பீப்புள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த ஹெவியான டூரிஸ்ட் சிட்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க பெருஜியாவை செலக்ட் பண்ணி பெருஜியா வராங்க. ஏன்னா அங்க நிறைய இட்டாலியன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களோட போயிட்டு ஜெல் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ரியல் இட்டாலி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ரியல் இட்டாலி பீப்புள்ஸ் கூட போயிட்டு மிங்கிள் ஆகுறாங்க. இந்த பெருகியால ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த ஹில் டாப்புக்கு மேல ஒரு சின்ன டவுன் இருக்கு. அந்த டவுன்ல ரோடெல்லாம் கிடையாது, பாதெல்லாம் கல்லுல போட்டிருக்காங்க. ரொம்ப பழங்கால டவுன். பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்ஸ், கெஃபே ஷாப் அப்படின்னு சொல்லி அந்த இடமே ஒரு வைபா இருக்கும். அதுலயும் குறிப்பா இவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாங்கள்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமண்டா அந்த கல் தர மேலதான் அவங்களோட சூட் கேஸை இழுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டை புக் பண்ணாங்க. அந்த பிளாட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர். இதுல இவங்க மட்டும் தனியா இருக்க கிடையாது. 4 பொண்ணுங்களோட அந்த ரூமை ஷேர் பண்ணி தான் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க, இன்னொருத்தங்க இங்கிலாண்டை சேர்ந்தவங்க, மீதி 2 பொண்ணுங்க இட்டாலியை சேர்ந்தவங்க. இந்த அமெரிக்காவை சேர்ந்த பொண்ணு தான் இந்த அமண்டா. இப்ப பிரிட்டிஷை சேர்ந்த அந்த பொண்ணுடைய பேரு தான் மெரிடித். இந்த மெரிடித், அமண்டா இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆன உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே ரூம்மேட்ஸ். பாக்குறப்பெல்லாம் ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூமுக்கு போயிருவாங்க. ஜஸ்ட் அந்த அளவுக்கு தான் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருந்தது. அடுத்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மெரிடித் யார் அப்படின்றதையும் பாத்திரலாம். மெரிடித் டிசம்பர் 28,
1885 லண்டன்ல பிறக்குறாங்க. இவங்களோட குடும்பத்துல மொத்தம் 4 பேரு. ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி. இவங்க ஸ்கூல் படிக்கிறப்பே இட்டாலி லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்க. இப்படி படிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல இட்டாலியோட ஹிஸ்டரி, அந்த கல்ச்சர், இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இவங்களுடைய 15வது வயசுல இவங்களோட ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. இதுக்காக மெரிடித் 15 வயசுல இட்டாலி வந்திருக்காங்க. வந்து பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. எப்படி அமண்டாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் இந்த நாட்டை பிடிச்சு போயிட்டு இங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களோட 21வது வயசுல இவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இப்படி வந்த மெரிடித், அமண்டா இவங்க எல்லாருமே தான் ரூம்மேட்ஸ். மெரிடித் அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ்ல பாலிடிக்ஸ் படிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ட்ரீம். அது மட்டும் இல்ல இட்டாலியோட ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ஃப்ரீ டைம்ல இவங்க அங்க வரக்கூடிய டூரிஸ்டுங்களுக்கெல்லாம் சுத்தி காட்டுற கைடாவும் வேலை பார்ப்பாங்க. இதுல இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசு வந்துட்டு இவங்களோட படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு மியூசிக்லயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சில மியூசிக் வீடியோல இவங்க நேர்லயுமே வந்து வீடியோ பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே ரூம்மேட் அப்படிங்கறதுனால அப்பப்ப பேசிப்பாங்க இல்லையா? இப்படி பேசிக்கிற அந்த சமயத்துல நம்ம எதனாச்சும் குக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. அப்பப்ப அமண்டா, மெரிடித் இவங்க 2 பேரும் சேர்ந்து குக்கும் பண்ணுவாங்க. இந்த சமயத்துல இட்டாலியில ரொம்ப ஃபேமஸான ஹீரோ சாக்லேட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சாக்லேட் ஸ்டால்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷமா பொருட்கள்லாம் வாங்கிட்டு சிரிச்சு பேசிட்டு வராங்க. இப்படி வெளியில போற இவங்களும் ஒன்னாவே இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு மிங்கிள் ஆயிட்டு வருவாங்க. அமண்டாவுக்கு இட்டாலியன் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவங்கள சில பேர்த்து வந்து சேர்த்துக்கிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா மெரிடித் அப்படி கிடையாது. மெரிடித்துக்கு இங்க பிரிட்டிஷை சேர்ந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. மெரிடித் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தான் அடிக்கடி வெளியில போயிட்டு வருவாங்க. இப்பதான் அக்டோபர் 25, 2007 இட்டாலியில ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடக்குது. இந்த கான்சர்ட்டுக்கு அமண்டா, மெரிடித் 2 பேருமே போயிட்டு கலந்துக்கிறாங்க. இங்க தான் அமண்டா ரெஃபலே அப்படின்ற ஒரு பையனை பாக்குறாங்க. இவருக்கு 23 வயசு. இட்டாலி சேர்ந்த நபர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காரு. ரொம்பவே ஷையான ஒரு பர்சன், கிளாஸஸ் போட்டிருப்பாரு. அன்னைக்கு ரெஃபலையும் அமண்டாவும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க். அன்னைக்கு அமண்டா அப்புறம் ரெஃபலே அவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு பிடிச்சு போக அடிக்கடி அமண்டா ரெஃபலியோட அபார்ட்மெண்ட்ல தான் தங்கிட்டு வருவாங்க. இப்ப அமண்டா மட்டும் கிடையாது, அமண்டா மாதிரி மெரிடித்தும் இட்டாலி சேர்ந்த ஒரு பையன் கூட டேட் போறாங்க. இந்த பையன் அவங்க ஸ்டே பண்ணிருக்க அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். அந்த பையனோட பேரு ஜியாகோமா. அமண்டாவுடைய லைஃப் ரொம்பவே நார்மலா தான் இருந்தது. ஃபாரின்ல இருந்து படிக்க வந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி. மார்னிங் இவங்க காலேஜஸ் போவாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பார்ட் டைம் ஒர்க் பார்ப்பாங்க. இதுல அமண்டா எங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ல பார் அட்டெண்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பாரோடைய ஓனர் பேரு பேட்ரிக். இப்ப இவங்களுடைய அந்த ரூம்மேட்ஸ் பொண்ணுங்களுக்கும் அதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ்க்கும் நடுவுல கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த பையனை நான் பாத்திருக்கேன், அவன் மேலதான் இருக்கான், கீழே தான் இருக்கான், அந்த லெவலுக்கு தான் இருக்கும். இந்த சமயத்துல அமண்டா, மெரிடித் 2 பேருமே சேர்ந்து ஒரு பையனை பாக்குறாங்க. கேஷுவலா தான் பாக்குறாங்க. அந்த பையனும் ஃபாரினை சேர்ந்த பையன் தான், இந்த கண்ட்ரி கிடையாது. ஆனா அந்த பையனுடைய சின்ன வயசுலயும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜஸ்ட் இவங்க 2 பேருமே அந்த பையனை ஒரு 2 தடவை தான் மீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஹாய் பை மாதிரி தான். பெருசா அந்த நபரை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த நபரை பத்தி லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வேற மாதிரி பேசுவாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. எப்ப பாரு வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டுகிட்டே இருப்பான். உருப்படியான ஒரு வேலையும் பண்ண மாட்டான். மொத்தத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு தடவை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள கையில கத்தியோட இவனை பிடிச்சிருக்காங்க. சில இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துடைய கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள பூந்திருக்கான். பெருசா அது யாருக்குமே பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால இவனை பெருசாவே சீரியஸா யாரும் எடுத்துக்காமலே விட்டுட்டாங்க. இப்ப இந்த நபர் யார், இந்த நபருடைய பேக்ட்ராப் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்க வேணாம். கொஞ்சம் கேஸ் தள்ளி இந்த நபர் யார் அப்படிங்கறத நானே சொல்றேன். இப்ப அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் வருது, ஹாலோவின்லாம் வருது. இட்டாலியில நவம்பர் 1 ரொம்ப ஃபேமஸ். ஆல் செயின்ட்ஸ் டே அப்படின்னு ஒரு டே. இது ஒரு பப்ளிக் ஹாலிடே. சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்களும் சேர்ந்து லீவ் விடுவாங்க. ஒரு லாங் வீக்கெண்ட். இதனாலே மெரிடித் தங்கி இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இட்டாலி சேர்ந்த அத்தனை பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த சமயத்துல யாருமே இருக்க கிடையாது. 1-2 பேர் தான், மெரிடித், அமண்டா இந்த மாதிரி. மீதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஊருக்கு போயிடுறாங்க. அதுலயும் அமண்டா வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு அமண்டாவும் அந்த வீட்டுல இல்ல. கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட்ல மெரிடித் மட்டும்தான் தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். இப்படி எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க தங்கி இருந்த அந்த நைட் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த நவம்பர் 1, 2007 ஆல் செயின்ட்ஸ் டே பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு பகல்ல அமண்டாவும் அமண்டாவோட பாய் ஃப்ரெண்டான ரெஃபேலேவும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிச்சன்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் மெரிடித் வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ஹாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் மெரிடித் அவங்களோட வீட்டுல இருக்க கிடையாது. அவங்களுடைய பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில போறாங்க. வெளியில போன இவங்க சந்தோஷமா அவங்களோட போயிட்டு பீஸா, ஐஸ்கிரீம்னு சாப்பிட்டு அவங்களோட ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டா
அன்னைக்கு நைட் 8:45 மணிக்கு அவங்களோட பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ப அவங்க போயிட்டு வந்த அந்த இடத்துக்கும் இவங்களோட வீட்டுக்கும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், 5 நிமிஷத்துல நடந்தாலே வந்துடும். இப்படி கிளம்புன இவங்க அடுத்த 5 நிமிஷத்திலேயே நடந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போயிருக்கணும். ஓகே, அன்னைக்கு அமண்டாவுடைய டே எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் பாத்திரலாம். அன்னைக்கு டே ஃபுல்லா இவங்க லீவ்ல இருந்துட்டு ஈவினிங் வழக்கமா இவங்க போகக்கூடிய அந்த பாருக்கு ஒர்க் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பார் ஓனரான பேட்ரிக் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி, பெருசா இங்க எந்த ஒரு வேலையுமே இல்ல, நானே பாத்துக்கிறேன், அதனால இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் அமண்டாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு சர்ப்ரைஸான லீவ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஈவினிங்ல இருந்தே கம்ப்ளீட் ஃப்ரீ அப்படின்னு யோசிச்ச அமண்டா ஸ்ட்ரைட்டா தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க, ரஃபலேயோட அபார்ட்மெண்ட்டுக்கு. அங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறது பின்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட அபார்ட்மெண்ட்ல வச்சு போதை மருந்து எடுத்திருக்காங்க. அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்படி வீட்லயே வச்சு அந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு எமிலி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியை போட்டு பார்த்திருக்காங்க. இப்படி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே படுத்து தூங்கி இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ரொம்ப ரொம்ப லேட்டா எந்திரிச்சிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மெரிடித் அவங்களோட வீட்டுக்குள்ள அந்த இருட்டுல அவங்களுக்கு என்னமோ நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள மெரிடித் மட்டும்தான் இருக்கணும். ஆனா மெரிடித் மட்டும் இல்ல, கூட வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க மெரிடித் வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்தாங்களா, இல்ல மெரிடித் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களா? அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள மெரிடித்தை யாரு ஒருத்தவங்க ரொம்ப மோசமா கொலை பண்ணிருக்காங்க, பிளேட் எடுத்து கழுத்தறுத்து. மெரிடித் அந்த நபர் கூட ரொம்பவே போராடி இருக்காங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லா நிறைய டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவங்களுடைய உடம்பு பிரேத பரிசோதனை பண்ணப்ப வந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இவங்களோட கழுத்துல ஷார்ப்பா அறுத்ததுனால நிறைய ரத்தம் வெளியில போயிருக்கு. இப்படி நிறைய வெளியில போனதுனாலதான் இவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் நவம்பர் 2 காலையில நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி அமண்டா ரஃபேலாவோட அபார்ட்மெண்ட்ல இருந்து நிதானமா எந்திரிச்சு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. டோர் ஓபன் பண்ணும்போது ரத்தத்தை பாக்குறாங்க. நம்ம முதல்ல பார்த்த எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறம் 2 போலீஸ் ஆபீசரை வச்சு கதவு திறந்து பாக்குறப்ப உள்ளார மெரிடித் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இப்ப இந்த கேஸ்ல எல்லாருக்குமே இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான கேள்வி, யார் இவங்களை கொலை பண்ணா? போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த இடத்துல எந்த ஒரு க்ளூமே கிடைக்க கிடையாது. அங்க ஒரு சிசிடிவி எவிடன்ஸ் கிடையாது. இந்த பொருளை வச்சுதான் இவங்களை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஆயுதம் கூட கிடைக்க கிடையாது. இதுதான் நடந்துச்சு, நான் பார்த்தேன், இப்படி ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஐ விட்னஸ் கூட இல்ல. இந்த கேஸ் இதுக்கப்புறமா எவிடன்ஸ் பேஸ்டா போகும் அப்படின்னு பார்த்தா அது அப்படி போகாம எமோஷனல் பிஹேவியர் பேஸ்டா மாற ஆரம்பிக்குது. நவம்பர் 2, 2007 மெரிடித்தோடைய சடலத்தை கண்டுபிடிச்ச அன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அங்கிருந்து அத்தனை பேரும் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல இருந்து அத்தனை பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன நடந்துச்சு, நான் என்ன பார்த்தேன், எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், எப்ப இதை கேள்விப்பட்டேன் அப்படின்ற எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்டா எழுதி தராங்க. எல்லாருமே அவங்க ரூம்மேட்டை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல பிலோமினாலாம் ஒரு பக்கம் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, தன்னோட ரூம்மேட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. மித்தவங்க எல்லாருமே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம இருந்த ரூம்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்ற ஷாக்ல இருக்காங்க. இதுக்கு மத்தியில அமண்டா அப்புறம் ரஃபேல் மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க மேல ஒருத்தங்க சாஞ்சுக்கிட்டு ஹால்வேயோட ஒரு ஓரத்துல 2 பேரும் அப்பப்ப ஹக் பண்ணிக்கிட்டு மாத்தி மாத்தி ஏதோ பொறுமையா அவங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டு அவங்களோட நோட்ஸை மாத்தி மாத்தி வாங்கி எழுதிக்கிட்டு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, அங்க இருந்த இன்னொரு சீஃப் ஆபீசரும் இவங்களோட பிஹேவியரை பத்தி பாக்குறாங்க. பின்னாடி இவங்கலாம் கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப போயிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க. அங்க நடக்கிற எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா இவங்க டிஃபரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் அங்க இருந்த ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் திரும்பி பாக்குறப்ப அமண்டா கை காலெல்லாம் வச்சு இப்படி நீட்டிட்டு இந்த ஜிம்னாஸ்டிக்ல பண்ணக்கூடிய இந்த ஸ்பிளிட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க 2 பேரும் இப்படி டிஃபரெண்டா இருக்காங்க. ரூம்மேட்டுக்கு ஒண்ணு ஆயிருக்கு, ஒண்ணு ஷாக் ஆகணும், இல்லைன்னா வருத்தப்பட்டு அழுகணும், எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இவங்க கேஷுவலா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எடுத்த உடனே இந்த நபர்கள் அத்தனை பேருக்குமே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமண்டாவையும் ரஃபேலையும் பார்க்கும் போதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையை எழுப்புறாங்க. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டு இவங்க வெளியில வந்துடுறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அதுக்கு அடுத்த நாளே அமண்டா தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாத்திங் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அந்த துணி கடைக்கு போன அமண்டா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இன்னர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுலயும் ரொம்ப டிஃபரெண்டான டைப்ல. இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க மேல சந்தேகம் வந்துட்டதுனால அடுத்து இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலியமா மானிட்டர் பண்றாங்க. இப்படி இவங்க அந்த கேமரா வழியா பார்த்தப்ப இவங்க ஸ்டோர்னு கூட பார்க்காம அங்கேயே ரொம்ப அந்யூன்யமா இருந்திருக்காங்க. அமண்டா ரஃபேல் 2 பேருமே மாத்தி மாத்தி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அவங்களோட மைண்ட்ல முன்னாடி நாள் இப்படி ஒண்ணு நடந்திருக்கேன்ற ஒரு எண்ணமே இல்ல. அடுத்தடுத்து இவங்களோட இந்த பிஹேவியர் எல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா
கண்டிப்பா இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கே இவங்க வந்துடுறாங்க. இப்ப இந்த கேஸ்ல இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் வெளியில எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க வெளியில சொல்றாங்க. எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல ரொம்ப கிளியரா எழுதுறாங்க. டிவில எல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் வருது. இவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்களா, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஓவர் நைட்ல 20 வயசான இந்த அமண்டா இட்டாலியோடைய ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு பொண்ணா மாறுறாங்க. இப்படி இட்டாலி மக்கள், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இவங்களை வெறுக்கிறதுக்கான காரணம் எவிடன்ஸ் பேஸ்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களுடைய பிஹேவியர் பேஸ்ட். கோர்ட்ல போயிட்டு எவிடன்ஸ் மட்டும் தான் செல்லுமே தவிர அவங்க இப்படி நடந்துகிட்டாங்க, கொஞ்சம் கூட அவங்க இறக்கப்படல அப்படின்ற விஷயம்லாம் செல்லாது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு போயிட்டு காட்டினா அது ஒரு பெரிய எவிடன்ஸாலாம் செயல்படாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, அதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் போயிடும். இப்படி எல்லாருமே வெறுக்கிற இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் உண்மையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் முயற்சி பண்றாங்க. இதுக்காக நவம்பர் 5, 2007 இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா ரெண்டு பேர்த்தையுமே ஒன்னா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண கிடையாது, ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சு தனித்தனியா வச்சு விசாரிக்கிறாங்க. அமண்டா ஒரு ரூம்ல தனியாவும் ரஃபேல ஒரு ரூம்ல தனியாவும் வச்சு விசாரிக்கிறாங்க. அமண்டா இருந்த அந்த க்ளோஸ்டு ரூம்ல கிட்டத்தட்ட 12 போலீஸ் ஆபீசர்ஸ் இருந்திருக்காங்க. அமண்டாவுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. அவங்க ஒரு ஃபாரினர், வெளியில இருந்து இங்க வந்து படிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இட்டாலியோட லாங்குவேஜ் முழுசா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது, பேசுற அளவுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். இப்படி இருக்கிறப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட கிடையாது. அமண்டாவுடைய சார்பா அங்க ஒரு வக்கீல் கூட இருக்க கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம மாத்தி மாத்தி அந்த 20 வயசான அமண்டாவை கேள்வி கேட்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கூட கேப்போட கிடையாது, ரேபிட் ஃபயரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க என்ன நடந்துச்சு, அப்ப நீங்க இப்படி சொன்னீங்க, இப்பயே மாத்தி சொல்றீங்க, நீங்க தான் அங்க இருந்தீங்க, உண்மையை சொல்லிடுங்க இப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல அமண்டாவுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நகரவே விட மாட்டேங்கிறாங்க, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இது அமண்டாவுக்கு ரொம்பவே கடுப்பா இருந்திருக்கு. நேரம் போக போக அமண்டா ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களுக்கு பீரியட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னும் அதுக்கு கூட இவங்க பாத்ரூம்க்கு அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நைட்டு நீ அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கணும், யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு உன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில போல இருக்கு, சீக்கிரம் சொன்னா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 6, 2007 விடிய காலையில அமண்டா ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போறாங்க. இந்த சமயத்துல இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அன்னைக்கு நைட்டு நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன், அந்த வீட்டுல நான் மட்டும் இல்ல மெரிடித் இருந்தா, அது மட்டும் இல்லாம என்னுடைய பாஸான பேட்ரிக்கும் அன்னைக்கு மெரிடித்தோடைய ரூம்ல தான் இருந்தாரு. அந்த சமயத்துல நான் கிச்சன்ல இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பயங்கரமா மெரிடித் அலற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நான் காதை பொத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களே அந்த சிச்சுவேஷன்ல வச்சதுனால அமண்டா பக்கம் பயங்கரமா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலே அமண்டா ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து என்ன எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த சமயத்துல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல, இது உண்மையா நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு, என் கிட்ட வேணும்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வாங்கியிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரெஸ்னாலையும் அண்டர் பிரஷர்னாலையும் தான் நடந்தது, மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரொம்ப லேட். இன்னொரு பக்கம் ரஃபேலையும் இதே மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரஃபேலும் இதே மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்றான். ரஃபேல் கிட்ட அமண்டா உங்க கூட தான் நைட் ஃபுல்லா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ரஃபேல் என் கூட தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றான். நல்ல ஷூரா தெரியுமா, எல்லா டைமும் உங்க கூட தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கட்டத்துல ரஃபேல் வந்து எனக்கு கிளியரா தெரியல, 100% என் கூட தான் இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என் கூட தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஃபேலோட அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் அமாண்டா மெரிடி தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு நடுவுல ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஒரு 5 நிமிஷம் போதும் வாக் பண்ணி வந்தாலே, வேகமா ஓடி வந்தா ஒரு 3 நிமிஷத்துல வீட்டை ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த நைட்டு ரெண்டு பேருமே ஃபுல்லா போதை மருந்து எடுத்திருக்காங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மேபி அமாண்டா என் கூட இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நடுவுல போயிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஃபேலே கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இப்படி ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கின உடனே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் வெளியில வந்து நாங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுபடி ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு தியரியை முன்வைக்குது. அது என்ன தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாண்டா, ரஃபேலே, அப்புறம் அமாண்டாவுடைய பார் ஓனரான பேட்ரிக், இவங்க 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு மெரிடித்தோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு
போயிட்டு மெரிடித் கிட்ட போதை மருந்து எடுத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா எதனாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம், மோசமான விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தகாத மாதிரியான சில விஷயத்தையும் சில கேம்ஸையும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு மெரிடித் வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா மறுத்திருக்காங்க. இதுல கடுப்பான இவங்க 3 பேரும் சேர்ந்து மெரிடித் கிட்ட வலுக்கட்டாயமா நெருங்கி இருக்காங்க. அந்த சமயம் மெரிடித் வந்துட்டு இவங்க கிட்ட போராடி இருக்காங்க. அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. இந்த சமயத்துல இவங்க 3 பேரும் சேர்ந்து மெரிடித்தை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ப்ராசிக்யூஷன் வச்ச இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பூதாகரமா வெடிக்குது. அதுல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க அத்தனை பேருமே வேற வேற நாடு, பிரிட்டிஷ், அமெரிக்கா, அந்த பையன் வந்துட்டு இட்டாலி, அந்த பார் ஓனர் வந்துட்டு ஆப்பிரிக்கன். எல்லா மீடியாவிலுமே இந்த நியூஸ் வந்துட்டு பயங்கரமா பரவுது. இப்ப அமண்டா வந்துட்டு பேட்ரிக்கோட பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால பாருக்கு போயிட்டு பேட்ரிக்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. பேட்ரிக் எடுத்த உடனே ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு, எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாம என்னோட பேர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் பாருக்குள்ள தான் இருந்தேன், நிறைய பேர் என்ன அந்த பார்ல வச்சு பார்த்திருப்பாங்க, நீங்க யார வேணா போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாருக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லா இவர் அந்த பார்ல இருந்தாரா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப இவர் சொல்றது கரெக்ட், பேட்ரிக் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா அந்த பார்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. இவர் அந்த பார்ல இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான ஐ விட்னஸ் இருந்திருக்கு. அவர் அந்த பாரை விட்டு நகராம ஃபுல் டே அங்கதான் இருந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கறதுனால எல்லாருமே இங்க இருந்து போயிருப்பாங்க, வேலை கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அமண்டாவை மட்டும் தான் லீவ் கொடுத்து அமைச்சிருந்தாரு. ஆனா அந்த சமயத்துல ஒரு ஃபுல்லா பார்ல தான் இருந்தாரு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுல பேட்ரிக் இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் 2 நாள் இவரை வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல இவரோட பேர் வந்துட்டு இன்டர்நேஷனல் மீடியா ஃபுல்லா பரவுது. அது மட்டும் கிடையாது, அந்த கிரைம் சீன் நடந்த அந்த இடத்துல இவரை கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸோ பிளட் சாம்பிள்ஸோ எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கல. இப்படி இருக்கிறப்ப இவரை இந்த கேஸோட லிங்க் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 2 வாரத்துல அவர் அமுச்சு வச்சிடறாங்க. ஆனா இந்த 2 வாரத்துக்குள்ளே பேட்ரிக்கோட லைஃப் மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. அவரோட பாரோட பேர் மொத்தமா கேட்டு போச்சு. இவன் இந்த மாதிரியான ஒரு ஆளா, இவனோட கடைக்கு நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி மொத்த நாடுமே வந்து வெறுப்பா இருந்தது. 2 வாரமா இன்டர்நேஷனல் மீடியாவில் கொலைக்கான முக்கியமான சஸ்பெக்ட் இவர் தான் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபிளாஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சமயத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேட்ரிக் அந்த இடத்துக்கு போக கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அமண்டாவுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா? கன்ஃபார்ம் இது அத்தனையுமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அண்டர் பிரஷர்ல இருந்திருக்காங்க, அவங்களுக்குன்ட்டு ஒரு லாயர் இருக்க கிடையாது. பத்தாததுக்கு அவங்க ஃபாரினர், இட்டாலியோட லாங்குவேஜ் ஃபுல்லா தெரியாது. இத்தனை கன்ஃபியூஷன்ல அவங்க ஒரு கன்ஃபெஷன் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்க, இது இல்லாம அமண்டா மேல இன்னொரு கேஸ் வருது. அது பேட்ரிக்கோட லாயர்ஸ் வந்துட்டு பேட்ரிக் சார்பா என்னோட கட்சிக்காரரோட பேரை நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க, அவரோட பேரை நீங்க டேமேஜ் பண்ணதுனால அவரோட கடை பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிருக்கு, இதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அமண்டா மேல கேஸ் போடுறாங்க. ரொம்ப மோசமான ஒரு தியரியை சொன்ன இந்த ப்ராசிக்யூஷன் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் நாங்க சொல்றோம் அந்த தியரி தான் நடந்திருக்கு, ஆனா பேட்ரிக்கு பதில இன்னொரு நபர் அங்க இருந்திருக்காரு, இதுக்கு இப்ப எங்க கிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெரிடித்தோட ரூம், அதாவது மெரிடித் இறந்து கிடந்த அந்த ரூம் ஃபாரன்சிக் டீம் வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த ரூம் ஃபுல்லா எக்கச்சக்கமான ரத்தத்தோட சாம்பிள் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ரத்த கரையோடு இருக்கக்கூடிய சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. பத்தாததுக்கு சில டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கேஸுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்தை சுத்தி இருந்த அத்தனை பேர்த்தோட டிஎன்ஏ சாம்பிளும் வாங்கி வச்சிருந்தாங்க. அதாவது அமண்டா அப்புறம் பாய் ஃப்ரெண்டோட டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் கிடையாது, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அத்தனை பேர்த்தோட டிஎன்ஏ சாம்பிளும் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப கிரைம் சீன்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சது மெரிடித்தோட டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் இல்ல, அவங்களுடைய பிளட் சாம்பிள் மட்டும் இல்ல, அது அல்லாத இன்னொருத்தருடைய பிளட் சாம்பிளும் டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த டிஎன்ஏ சாம்பிள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெரிடித்தோட உடம்புக்கு உள்ளார கிடைச்சிருக்கு. மெரிடித்தோட பர்ஸ்ல ரத்த கரை இருந்திருக்கு, அதுல ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருக்கு. மெரிடித்தோட ஸ்வெட் ஷர்ட்ல கிடைச்சிருக்கு, அந்த பாத்ரூம்குள்ள வந்துட்டு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுடைய தலையணையில ரத்த கரையோட கை வச்ச மாதிரியான ஒரு கை வச்சு பதிஞ்சிருக்கு. இப்ப இது எல்லாமே யாரு கூட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூடி கூட மேட்ச் ஆயிருக்கு. ரூடி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 26, 1989ல பிறந்திருக்கான். 5 வயசுல ஐவரி கோஸ்ட்ல இருந்து இட்டாலிக்கு வந்த ஒரு நபர். இங்க இருக்கிற ஒரு இட்டாலியன் ஃபேமிலி தான் வந்துட்டு இவங்களை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. இந்த ரூடி எங்க இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களாம் ஸ்டே பண்ணியிருந்த அதே அபார்ட்மெண்ட்ல இன்னொரு ஃப்ளோர்ல இந்த பசங்க குரூப் இருக்காங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தால அதுல ஒரு நபர் தான் இவன். இவனை பத்தி தான் இந்த கேஸ்க்கு நடுவுல நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நபர் கூட அமண்டாவும் சரி மெரிடித்தும் சரி ரொம்பலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 தடவை பாக்குறப்ப மட்டும் லைட்டா பேசியிருப்பாங்க. அந்த ஊர் லோக்கல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரூடியை பத்தி தப்பா மட்டும்தான் சொல்றாங்க.
ரூடிக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. அவன் வேலைக்கு போக மாட்டான். மத்தவங்க கிட்ட இருந்து காசு அடிச்சு புடுங்குவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. நிறைய பேர்த்துக்கிட்ட போய் நின்னு அவங்கள அடிச்சு அவங்களோட பொருளை திருடிட்டு போயிருக்கான். சில சமயங்கள்ல கடையை உடைச்சிட்டு கடைக்குள்ள போயிருந்திருக்கான். இந்த செல்போன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருடி இருக்கான். நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட கத்தியை காமிச்சு அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணுடைய கோல்டு செயினை வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியும். ஆனா அந்த சமயம் பெருசா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க போதை மருந்தெல்லாம் கடத்தியிருக்கான். இந்த விஷயமும் அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. கேட்டதுக்கு அவன் மென்டலி கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கிறான். அவன் மென்டலாவே அவன் சரியில்லை, அதனாலதான் நாங்க அவனை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை அப்பயே பிடிச்சிருந்தா இந்த கொலை நடக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இப்பயுமே இவன் தான் உண்மையால அந்த கொலையை பண்ணானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆல. காரணம் என்னன்னா, இவனை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்துல இவன் புதுசா ஒரு கதையை சொல்றான். அதுக்கு முன்னாடி இவன் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படின்னு பார்க்கலாம். போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனப்ப இவன் அந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல. சொல்ல போனா இவன் அந்த ஊர்ல இல்ல. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி ட்ரெயின் பிடிச்சி ஜெர்மனிக்கு போயிட்டு இருந்தான். இப்ப இவன் எப்படி மாற்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் போன அந்த ட்ரெயின்ல வந்து ட்ரெயின் டிக்கெட்டே எடுக்கல. இதனால இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த ஆபீசர் இவனை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவனை இந்த இடத்துக்கு பார்சல் பண்றாங்க. இப்படிதான் இவன் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டினா. இப்ப இவன் என்ன கதை சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு நைட்டு மெரிடித்தோடைய ரூமுக்கு போயிருந்தேன். அது உண்மைதான். மெரிடித் கூட நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெரிடித்தோடைய சம்மதத்தோட நான் அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அதனாலதான் என்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் அவங்களோட உடம்புல கிடைச்சிருக்கு. அந்த டாய்லெட்ல இருந்திருக்கு, இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அவங்களோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டாய்லெட் போயிருந்தேன். நான் டாய்லெட் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில வர்றதுக்குள்ளாரே வெளியில பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருந்தது. என்னது இது சத்தம் அப்படிங்கிற மாதிரி நான் பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு வெளியில பார்த்தப்ப ஒரு இட்டாலி சேர்ந்த ஒரு நபர் மாதிரி ஒருத்தன் மெரிடித்து கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்கள தாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு டார்க்கான ஹேர்லாம் இருந்தது. நான் மெரிடித்தை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால அந்த இடத்த விட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ரூடி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதேதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ராசிக்யூஷன் ஒரு தியரியை வச்சது. இப்ப பேட்ரிக் இதை பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேட்ரிக் இந்த தியரியை விட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலா ரூடியோட பேரை ஆட் பண்ணிருச்சு. இப்ப அமண்டா, ரெஃபலே, ரூடி இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் மெரிடித்தை வலுக்கட்டாயப்படுத்திருக்காங்க. மெரிடித் ஒத்துக்கல அப்படின்றதுனால 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இவங்க சாத்தான் வழிபாடு எல்லாம் பண்ணாங்க, சில வித்தியாசமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரியும் சேர்த்து உள்ள கொண்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த தியரியை பத்தி நம்ம பார்க்க வேணும். சரி, இந்த கிரைம் சீன்ல மெரிடித்தோடைய ரத்தம் வந்து அந்த ரூம் ஃபுல்லா இருந்தது. எல்லா இடத்துலயுமே, செவுத்துல, ஃப்ளோர்ல, பெட்ல, இப்படி எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. இந்த எல்லா இடத்துலயுமே ரூடியோட பிளட் சாம்பிள் இருக்கு, ரூடியோட டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. ஆனா அமண்டா, ரெஃபலே இவங்க 2 பேர்த்தோட டிஎன்ஏ சாம்பிள், பிளட் சாம்பிள் அங்க கிடைச்சதா. இப்படி பார்த்தா அந்த கிரைம் சீன்ல இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சாம்பிள்ஸுமே அங்க கிடைக்கல. டிஎன்ஏ, பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, இவங்களுடைய ஃபுட் பிரிண்டோ, ஃபிங்கர் பிரிண்டோ எதுவுமே அங்க கிடைக்கல. இந்த கொலை இப்படிதான் நடந்துச்சு, இந்த ஆயுதத்தினாலதான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதனாச்சும் ஒரு விஷயத்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரிடித்தோடைய வீட்டு கிச்சன்ல ஒரு கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியில தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்களுடைய கிளைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் ரூம்ல இருந்து அந்த கத்தியோடைய அந்த ஷார்ப்பான பகுதியில மெரிடித்தோடைய பிளட் சாம்பிள் கிடைச்சது. அந்த கத்தியோடைய ஹேண்டில் பகுதியில அமண்டாவுடைய டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெரிடித்தோடைய இன்னர் வேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹூக் வந்துட்டு கீழே கிடந்திருக்கு. அது கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த தள்ளு முள்ளுல பிஞ்சு கீழே விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹூக் எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ சாம்பிள் பண்ணப்ப அதுல நிறைய பேர்த்தோட டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. அதுல ரஃபேலேயோட டிஎன்ஏ சாம்பிளும் இருக்கு. அதுலயும் அமண்டா, ரெஃபலே இவங்க 2 பேருமே அவங்களுடைய டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கத்தியை ப்ளீச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இப்படி சொல்ற இந்த விஷயங்கள்லாம் போதுமான எவிடன்ஸா இல்ல. இதை வச்சு நம்ம தண்டனை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தது. அமண்டா, ரெஃபலே இவங்க 2 பேர்த்தையும் மாட்டி விடுறதுக்கான போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்களோட பர்சனல் லைஃபை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அமண்டாவுடைய கேரக்டரை கம்ப்ளீட்டா சதைக்கிறாங்க. அமண்டா சீக்ரெட்டான சில டாய்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய நியூஸ் ஆக்குறாங்க. அமண்டாவும் ரெஃபேலும் வெளியில வந்துட்டு ஹக் பண்ணது, கிஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்குறாங்க. இந்த இடத்துல அமண்டாவோட ரியாக்ஷனை பாருங்க. அமண்டா இந்த இடத்துல சிரிக்கிறாங்க, அமண்டா இந்த இடத்துல அழுகுறாங்க, அமண்டா கோர்ட்டுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நியூஸ் ஆகுறாங்க. அமண்டாவை கோர்ட்ல வச்சு அவங்க அப்பா இருக்கும்போது ரொம்ப மோசமான பல கேள்விகளை வந்துட்டு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அமண்டாவுடைய இந்த கேஸ் வந்து மீடியாவுடைய சர்க்கஸா மாறுது. நீங்க பொதுவாகவே யோசிச்சு பாருங்களேன், 2 பேர் இருப்பாங்க, மாத்தி மாத்தி பாயிண்ட் டு பாயிண்ட் பேசிப்பாங்க. டக்குன்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு
பாயிண்ட்டுமே இல்ல அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அமண்டாவை கில்ட்டி அப்படின்னு இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அமண்டாவை ஒரு பேட் பர்சனா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க பண்ற எல்லாத்தையுமே வந்துட்டு தப்பு தப்பா சொன்னாங்க. இதுல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள். இப்படி இருக்க ஒட்டுமொத்த பேருமே இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல டிசம்பர் 5, 2009 இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதுல எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டு ஆமா அமண்டா ரஃபேல் இவங்க 2 பேரும் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க தான் இந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமண்டாவுக்கு 26 வருஷம் ஜெயில் தண்டனையும் ரஃபேலோவுக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனையும், இந்த ரூடிக்கு ஏற்கனவே வந்து 30 வருஷம் ஜெயில் தண்டனை தந்திருந்தாங்க. அந்த 30 வருஷம் ஜெயில் தண்டனைய ரூடி வந்து மறுபடியும் ரீ அப்பீல் பண்ணி 16 வருஷமா மாத்திக்கிட்டான். அமண்டா கோர்ட்ல வச்சு பயங்கரமா அழுதாங்க. ரொம்பவே வேதனையா அவங்க வந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. இந்த சமயம் அமண்டாவுடைய அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 வயசு பொண்ணு தேவையில்லாம எப்படி மாட்டி விட்டுருக்கீங்க. இட்டாலியை ரொம்ப பிடிச்சு போய் பல கனவுகளோட அவ சியேட்டல்ல இருந்து இட்டாலி வந்தா. இந்த பொண்ணுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. மாத்தி மாத்தி இவங்களாவே விசாரிச்சுட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இப்படி என்னோட பொண்ணு மாட்டி விட்டுட்டாங்க. என்னோட பொண்ணுக்கு எதுக்காக 26 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்ப அமண்டாவுடைய அப்பா அம்மா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க உள்ளூரா இருந்தாலே கோர்ட்டுக்கு வந்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல இவங்க சியேட்டல்ல இருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து இட்டாலியில நடக்குது. அதனால எக்கச்சக்கமான ஃபிளைட்டை பிடிச்சுதான் இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. விடாம அவங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேஸ் வந்துட்டு மறுபடியும் ரீஅப்பியர் ஆகுது. ஒரு செகண்ட் ட்ரையல் மாதிரி புதுசா எவிடன்ஸ் வந்துட்டு இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2011 அமண்டாவுடைய ட்ரையல் அப்பீல் ஆரம்பிக்குது. இந்த தடவை கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்க. இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க இண்டிபெண்டன்டாவே சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால நிறைய யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை வந்துட்டு வெளியில கொண்டு வராங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவிடன்ஸான அந்த கத்தியை வந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த கத்தியில அந்த ஷார்ப்பான பகுதியில மெரிடித்துடைய பிளட் சாம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல கிடைச்ச சாம்பிள் வந்துட்டு ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்றாங்க. முழுசா அதை வச்சு டிஎன்ஏ கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமண்டா அப்புறம் மெரிடித் இவங்க 2 பேருமே கிச்சன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. கண்டிப்பா அந்த 2 பேருமே குக்கிங்காக கத்தி எடுத்திருப்பாங்க. 2 பேருமே யூஸ் பண்றவங்க தான். அப்படி இருக்கிறப்ப அந்த கத்தியில இவங்களோட ரத்தம் இருக்கிறதோ அந்த கைப்பிடியில இவங்களோட டிஎன்ஏ இருக்கிறதோ பெரிய ஆச்சரியம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே இவங்க மேல வெறுப்பா இருந்தாங்க அப்படின்றதுனால இதையுமே ஒரு எவிடன்ஸா எடுக்கிறாங்க. ஆனா டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் அந்த கத்தியோட முனையில் இருந்தது உண்மையாலுமே டிஎன்ஏ சாம்பிளே கிடையாதுன்னு ஒரு கட்டத்துல சொல்றாங்க. அது உருளைக்கிழங்கு வெட்டும் போது வந்திருந்த ஒரு கரையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ சாம்பிளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருள்ல கண்டிப்பா ப்ளீச் பயன்படுத்தவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கத்தியோட ஷார்ப்னஸ், இந்த ஃப்ளோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மெரிடித்தோடைய கழுத்து கட்டா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோவோட மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் அவங்க சொல்லக்கூடிய மெரிடித்துடைய இன்னர் வேருடைய ஹூக். இது நடந்த சண்டையில கலண்டு கீழே விழுந்திருக்கு. அதுல இந்த ஹூக்கை உடனடியாக அவங்க கண்டுபிடிக்க கிடையாது. அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. 46 நாள் கழிச்சு தான் அந்த ஹூக் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தவங்களுடைய பல பேர்த்தோட டிஎன்ஏ இந்த ஹூக்ல இருந்திருக்கலாம். அந்த ஹூக் வந்துட்டு இந்த கிரைம் சீன் நடந்த அந்த இடத்துல தான் ரொம்ப நாள் இருந்திருக்கு அப்படின்றதுனால அது கண்டாமினேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சின்ன பொருள்ல 3 டிஎன்ஏ சாம்பிளுக்கு மேல இருந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லா இருக்கு. இதனால இண்டிபெண்டன்ட்டா விசாரிக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதுல போதுமான எவிடன்ஸ் ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவை சேர்ந்த 20 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வர வைக்கிறாங்க. அவங்க 20 பேருமே இதை தான் ரிப்போர்ட்டா தராங்க. இப்படி ஒரு எவிடன்ஸ் கூட இவங்களை கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அக்டோபர் 3, 2011 இவங்க 2 பேருத்தையுமே நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இதுல அமண்டா அப்புறம் ரஃபேலே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளில வராங்க. கோர்ட் ரூம்ல இவங்க மாத்தி மாத்தி அழுகுறாங்க. வெளியில வரும்போது எக்கச்சக்கமான மீடியா கேமரா வந்து கவரேஜ் ஆகுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா ஃபேமிலி கூடவே மறுபடியும் சியேட்டலுக்கு போயிடுறாங்க. இவங்க சியேட்டலுக்கு போயிட்டு இறங்கின உடனே எக்கச்சக்கமான கேமரா மீடியாஸ் வந்து கவர் பண்ணுது. இந்த சமயம் அமண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்ணாத தப்புக்காக சம்மந்தமே இல்லாம என்ன ஜெயில போட்டாங்க, நான் எதுவுமே பண்ணல, இப்போ உண்மை தெரிஞ்சு நான் வெளியில வந்துட்டேன், இதுக்கு மேலேயாச்சும் நான் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க இருந்த மக்களும் சரி மீடியாவும் சரி எல்லாருமே அமண்டா ஒரு குற்றவாளியாவே நினைச்சிருக்காங்க. அமண்டா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிட்டா, அவ வந்துட்டு உண்மையை மறைச்சிட்டு தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களுடைய பிஹேவியர் வச்சு நடந்த விஷயங்கள் தான். இப்ப கூட அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் நம்மளுடைய வீடியோ பார்த்தாங்க, மேபி இந்த வீடியோ டிரான்ஸ்லேட் ஆகி அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்து அவங்க கோவப்படலாம். ஏன்னா அமண்டா குற்றவாளி அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நம்மளோட வீடியோல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமண்டா குற்றவாளியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அமண்டா ரஃபேலே தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கோர்ட்ல இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்ப எவிடன்ஸ் என்ன
சொல்லுதோ கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்மளும் சொல்ல முடியும். ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் வச்சு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க அந்த விஷயத்த ஒவ்வொரு முறை தான் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் அழலாம், சில பேர் அப்படியே அமைதியாயிருவாங்க, சில பேர் அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க. மேபி எல்லாருமே சொல்ற மாதிரி அமண்டாவுக்கு வந்துட்டு பெருசா அவங்க மேல பாசம் இல்லாம இருந்திருக்கலாம், கருணையே இல்லாத ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஆனா அதை வச்சு இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு எல்லாருமே சொல்றது கரெக்டா இருக்கலாம், அமண்டா இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்றதுக்கு எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு பேசலாம். ஏன்னா இங்க இந்தியாவில் வழக்கமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி மாட்டிக்க கூடாது அப்படின்னு. சரி, இப்ப எல்லாருமே அமண்டா தப்பிச்சிடா அப்படின்ற கடுப்புல இருந்தாங்க. இப்ப கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பேட்ரிக் வந்து அமண்டா மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய பேரை தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்காக கோர்ட் வந்துட்டு அமண்டாவுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குது. இப்ப அமண்டா ஏற்கனவே 4 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுனால இது அதுக்கு டேலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, கோர்ட் கூட டேலி பண்ணுது. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து மறுபடியும் ரீட்ரையல் வந்துச்சு 2013-14ல. இந்த சமயம் அமண்டா இந்த கோர்ட் ஹியரிங் அட்டெண்ட் பண்றதுக்காக இட்டாலிக்கு ரிட்டர்ன் ஆகல. ஆனா ரஃபேலே இட்டாலியிலே தான் இருந்தாரு அப்படிங்கறதுனால அவர் அந்த இடத்துல போயிட்டு அட்டெண்ட் பண்றாரு. மறுபடியும் இந்த கேஸை முதல்ல இருந்து எடுத்து இங்க பாத்தீங்களா, இங்க இது நடந்திருக்கு, அங்க பாத்தீங்களா அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க 2 பேரும் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயம் அமண்டாவுக்கு 28.5 வருஷம் ஜெயில் தண்டனையும் ரஃபேலேவுக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. இது அமண்டாவுக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்துச்சு. அமண்டாவுக்கு இட்டாலி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட்டாலிக்கு இதுக்கு மேல நான் திரும்பி போறதாவே இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கேஸ் வந்து மாறி 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 போய்கிட்டே இருக்கு. மார்ச் 27, 2015 சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போயிட்டு இந்த கேஸ் நிறுத்தினாங்க. இப்ப இட்டாலியோட சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல இருந்து இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்து கடைசியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டன்னிங் ஃபிளாஸ் இன் தி இன்வெஸ்டிகேஷன், கம்ப்ளீட் லேக் ஆஃப் பயாலஜிக்கல் ட்ரேஸ் கனெக்டிங் டு அமண்டா ரஃபேலே, தியரி ஆஃப் கம்ப்ளிசிட்டி வித்தவுட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இவங்க 2 பேருமே நாட் கில்ட்டி, இவங்க 2 பேரும் குற்றம் பண்ணல, மறுபடியும் இந்த கேஸ் எடுக்க வேணாம்னு சொல்லி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் கழிச்சு அமண்டா அவங்களோட லைஃபுக்கு திரும்பி போறாங்க. இந்த கேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அமண்டாவுடைய பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஹெட்லைன்ஸ்ல, அமண்டா 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 அப்படின்னு. ஆனா யாரை பத்தி பேசியிருக்கணும்? விக்டிமான மெரிடித்தை பத்தி. மெரிடித்தை பத்தி பெருசா யாருமே பேச கிடையாது. ஒரு கட்டத்துல அவங்கள விட்டுட்டாங்க. 21 வயசான மெரிடித் லண்டன்ல இருந்து இட்டாலி வந்து படிச்சு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்களுடைய கனவுகள் எல்லாமே அன்னைக்கு நைட் அந்த ரூம்ல அவங்களுடைய செத்து போச்சு. மெரிடித்துக்கு கடைசி வரைக்குமே கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் ரூடி தான் வந்துட்டு உண்மையான குற்றவாளி, அவனோட டிஎன்ஏ தான் இந்த கேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல இவனுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதை அவன் 16 மாத்தனா. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள நன்னடத்தை காரணமா மறுபடியும் சில வருஷங்களை குறைச்சு 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு 2021 இவன் ரிலீஸ் ஆயிட்டு வெளில வரான். தப்பு பண்ண ரூடி வெளியில வந்துட்டான். அமண்டா அப்புறம் ரஃபேலே இவங்க 2 பேருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா மெரிடித்துக்கு தான் இதுக்கு மேல செகண்ட் சான்ஸ் அப்படின்ற ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. வெளியில வந்த ரூடி திருந்தி ஒண்ணு நல்ல விதமா மாறல. அவன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி அவங்கள அடிச்சு அவங்களுக்கே தெரியாம அவங்கள பின்தொடர மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து மறுபடியும் போலீஸால அரெஸ்ட் ஆகி இப்ப ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். இவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது போல. இப்ப அமண்டா நாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரைட்டரா இருக்காங்க, பாட்காஸ்டரா இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா 2 குழந்தையும் பிறகுது. சொல்ல போனா இந்த கேஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்டா ரெடியா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.